அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரை, உமது உடன்படிக்கை நினைத்தருளும். ஏழையரின் ஆன்மாக்களை ஒருபொழுதும் கைவிடாதேயும். ஆண்டவரை, எழுந்து வாரும். உமது வழக்கை நீரே நடத்தும். உம்மை நாடும் குரலை மறவாதேயும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளின் மரணத்தை பற்றியும் நமக்கு கிடைக்க இருக்கின்ற மீட்பினை பற்றியும் மீண்டுமாய் தன் சீடர்களுக்கு வெளிப்படுத்துவதை இன்றைய நற்செய்தி வாசகம் முதல் அத்தியாயமாக கூறுகிறது. இரண்டாவது, வரி செலுத்துவதை பற்றியும் இன்றைய நற்செய்தி வாசகம் வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக தன் சீடரிடம் சொல்லுகின்றார், நம்முடைய வாழ்க்கையினால் யாருக்கும் எந்த விதத்திலும் தடைகள் இருக்கக்கூடாது என்று. எனவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மன்னக பயணத்திலே நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நம்மோடு இருக்கிறவர்களுக்கு எவருக்கும் தடைகளாக இருக்காமல், இடையூறுகளாக இருக்காமல் உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளங்களாக வாழ இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். மேலுமாய் இன்றைய திருப்பலியானது என்எஸ் மணி ரெஜினா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகும். மேலுமாய் இன்றைய நாளிலே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற ரெஜினாவுக்கு இறைவன் மேன்மேலும் தன்னுடைய ஆசீர்வாதத்தை அபரிமிதமாக கொடுக்கும்படியாகவும், அவருடைய பேரன் ஆரியாவுடைய உடல் நலனுக்காகவும், குறிப்பாக ஆரியா பேர குழந்தை தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றது குழந்தையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், அவருடைய பெற்றோர்கள் ரஞ்சித், ஸ்னேகா இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாக ரெஜினா குடும்பத்தார் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலுமாய் நான்சியுடைய பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த குழந்தையை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து அர்ச்சித்து வழிபடுத்தும்படியாகவும், மேலுமாய் அவருடைய பெற்றோர்கள் ஜான், பரிசுத்த மேரி இவருடைய உடல் உள்ள நலனுக்காகவும், பரிசுத்த மேரிக்கு வேலை கிடைக்கும்படியாகவும், மேலுமாய் அவருடைய குடும்பத்தில் மறித்த அன்னம்மாவுடைய ஆண் வளைப்பாற்றிக்காகவும் செல்வமேரி, பவுல், அருள் சுவாமி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். திருப்பலி கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் மருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கமாய்த்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள், ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியராயிருந்தீர்கள். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். பிரிவு 10 இறை சொற்றொடர்கள் 12 முதல் 22 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: இஸ்ரேலரே, உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி அவர்தம் அனைத்து வழிகளிலும் நடந்து அவர் மீது அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும் அவருக்கு பணிபுரிந்து உங்களுக்கு எல்லாம் நலமாகும் பொருட்டு நான் இன்று கற்பிக்கின்ற அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதன்றி அவர் உங்களிடமிருந்து வேறு என்ன எதிர்பார்க்கிறார்? விண்ணின் வானங்களும் மண்ணும் அதில் உள்ள அனைத்தும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு உரியன. இருப்பினும் உங்கள் மூதாதையர் மீது பற்று வைத்து அன்பு கூர்ந்தார். அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழிமரபினராகிய உங்களை எல்லா மக்கள் இனங்களினின்றும் இந்நாளில் இருப்பது போல தெரிந்து கொண்டார். ஆகவே உங்கள் உள்ளத்தை விருத்த சேதனம் செய்யுங்கள், வணங்கா கழுத்தினராய் இருக்காதீர்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள், இறைவர்க்கெல்லாம் இறைவன், மாட்சியும் ஆற்றலும் உள்ள அஞ்சுதற்குரிய கடவுள் அவரே. அவர் ஓர வஞ்சனை செய்வதில்லை, கையூட்டு வாங்குவதும் இல்லை. அநாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் நீதி வழங்குபவர் அவரே. அந்நியர் மேல் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு உணவும் உடையும் கொடுப்பவர் அவரே. அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள், ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியராய் இருந்தீர்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கே அஞ்சுங்கள், அவருக்கே பணிபுரிந்து அவரை பற்றி கொள்ளுங்கள். அவர் பெயராலே ஆணையிடுங்கள். அவரே உங்கள் புகழ்ச்சி, அவரே உங்கள் கடவுள். உங்கள் கண்கள் கண்ட ஆற்றல் மிகு அச்செயல்களை உங்களுக்காக செய்தவர் அவரே. உங்கள் மூதாதையர் 70 ஆள்களாய் எகிப்துக்கு போனார்கள். இப்பொழுதோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை வானத்து விண்மீன்கள் போல் பெருக செய்துள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 147. பல்லவி. எருசலேமே, கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. எருசலேமே, கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடம் உள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி. எருசலேமே, கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளைகளை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. பல்லவி. எருசலேமே, கடவுளாம் ஆண்டவரை புகழ்வாயாக. யாக்கோவுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. பல்லவி. எருசலேமே, கடவுளாம் ஆண்டவரை போற்றுவாயாக. வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
தூய மக்கள் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. கலிலேயாவில் சீடர்கள் ஒன்று திரண்டிருக்கும் பொழுது இயேசு அவர்களிடம், மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துயரடைந்தார்கள். அவர்கள் கப்பர்நாமுக்கு வந்தபொழுது கோவிலில் வரியாக 2 திராக்மா தண்டுவோர் பேதுருவிடம் வந்து, உங்கள் போதகர் 2 திராக்மா வரியை செலுத்துவதில்லையா என்று கேட்டனர். ஆம் என்று சொன்னான். பின்பு வீட்டிற்குள் வந்து பேதுரு பேசத் தொடங்குவதற்கு முன்பே இயேசு, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? இவ்வுலக அரசர்கள் சுங்க வரியையோ தலைவரியையோ யாரிடமிருந்து பெறுகிறார்கள்? தங்களுடைய மக்களிடமிருந்தா மற்றவர்களிடமிருந்தா என்று கேட்டான். மற்றவரிடமிருந்துதான் என்று பேதுரு பதிலளித்தார். இயேசு அவரிடம், அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவர் அல்ல. ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாய் இருக்கக்கூடாது. எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு. முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் ஸ்தாத்தேர் நாணயத்தை காண்பாய். அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். மானிட மகனை கொலை செய்வார்கள், அவர் உயிருடன் எழுப்பப்படுவார். கிறிஸ்தேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் சற்று கூர்ந்து கவனித்து பார்த்தோம் என்றால் 2 செய்திகளை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்றது. முதல் செய்தி என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளின் மரணத்தை பற்றியும் உயிர்த்தெழுதலை பற்றியும் தன் சீடர்களிடம் தெளிவாக சொல்லுகின்றார். இந்த வார்த்தைகளை, அவருடைய தெளிவான செய்தியை கேட்ட சீடர்கள் கலங்கி போயிருக்கிறார்கள் என்று, துயரடைந்தார்கள் என்று மத்தேயு நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். இங்கே துயரப்படுவதற்கும் கலங்குவதற்கும் ஒரு காரணம் இருந்தாலும், அதையும் தாண்டி ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கூட இயேசு இங்கே சொன்னார். அதை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை எதிர்மறையான சிந்தனைகளோடு தான் அவர்கள் சந்தித்தார்கள் ஒழிய நேர்மறையான சிந்தனைகளோடு அதை சந்திக்கவில்லை. இயேசுவின் சீடர்கள் மட்டுமல்ல, மாறாக மற்ற மனிதர்கள் கூட இயேசுவினுடைய வார்த்தைகளை எதிர்மறை கருத்துக்களாக, சிந்தனைகளாகத்தான் சந்தித்தார்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார், அவரை கொலை செய்வார்கள், ஆனால் அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழப்படுவார். ஆக அவரை கொலை செய்வார்கள், அடக்கம் செய்வார்கள், எல்லாம் உண்மைதான். அதோடு சேர்ந்து அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவார் என்ற செய்தியை கேட்டு அவர்கள் மகிழ்ச்சி அடையவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாமும் பல நேரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிலத்தை உழுது, அந்த உழுதப்பட்ட நிலத்திலே விதைக்கப்படுகின்ற விதைகள் எந்த அளவிற்கு அந்த விதைகள் முளைத்து அரும்பை விட்டு வெளியே வருகின்றன. நிலத்தை உழுதுவனுடைய அந்த உழைப்பு கூட வருத்தத்திற்குரிய வேதனை தான். அவருடைய உடல் உழைப்பு எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியிலே தான் நிலத்தை உழுது விதையை விதைத்து, அந்த விதை கூட நிலத்தை உடைத்து வெளியே வருகிறது அரும்போடு சேர்ந்து. அதன் பிறகுதான் அது நல்ல பலனை கொடுக்கிறது. ஒவ்வொரு வெற்றிக்கும் ஒவ்வொரு மகிழ்ச்சிக்கும் பின்னணி பார்த்தோம் என்றால் ஒரு துன்பமும் துயரமும் இருக்கத்தான் செய்யும். திருமணம் முடித்த ஒரு பெண்ணானவள் தாய்மை அடைகிறாள் என்றால், அந்த குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது அவளுக்கு இருக்கின்ற வேதனை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அந்த வேதனை எல்லாம் மறந்து தன் குழந்தை அரவணைத்து முத்தம் கொடுக்கின்ற பொழுது கிடைக்கின்ற மகிழ்ச்சி
வேறு எதிலும் கிடைப்பது இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது தன்னுடைய பாடுகளின் மரணத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்த பாடுகளையும் மரணத்தை பற்றியும் சிந்தித்தார்களே ஒழிய இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் நிகழ்ச்சி நமக்கு மீட்பு கிடைக்கப் போகிறதை அவர்கள் சற்றும் நினைக்காமல் மரணத்தோடு நின்று அவர்கள் வேதனை அடைந்தார்கள் என்று சொல்லுகிறார் மத்தேயு நற்செய்தியாளர். நாமும் பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில இப்படித்தான், நமக்கு துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் அதோடு நாம் நின்று விடுகின்றோம். நம்முடைய முன்னோர்கள் அற்புதமாக சொல்லுவார்கள், உங்களுக்கும் எனக்கும் இறைவன் ஒரு கதவை மூடினால் 7 கதவை திறந்து வைக்கிறார் என்று. எனவே நமக்கு துன்பங்கள் வருகின்ற பொழுது, எத்தனையோ கஷ்டங்களை நாம் சந்திக்கின்ற பொழுது, இவை அனைத்திற்கும் ஒரு நல்லதொரு தெளிவான முடிவை இறைவன் மகிழ்ச்சியான செய்தியை கொடுக்க போகிறார் என்ற நேர்மறையான கருத்துக்களோடு சிந்தனைகளோடு நாம் இறைவனை நோக்கி பயணித்தோம் என்றால் அதிலே மகிழ்ச்சி நமக்கு அதிகமாக இருக்கும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய 2வது அத்தியாயம் வரி செலுத்துவதை பற்றி சொல்லப்படுகின்ற செய்தி. யூதர்கள் மத்தியிலே பார்க்கின்ற பொழுது வரி செலுத்துவது அவர்களுடைய அரசாட்சியினுடைய கடமையாக இருக்கிறது. ஏன் இந்த வரியை அவர்கள் கேட்கிறார்கள் என்று அதனுடைய வரலாற்று பின்னணிகளை பார்த்தோம் என்றால், யூதர்களுக்கு ஆலயம் என்று சொல்லப்படுவது அந்த எருசலேம் தேவாலயம் மட்டும்தான். வாரத்திற்கு ஒரு முறை அந்த ஆலயத்திலே ஒன்று கூடி தொழுகைகளும் இறைவார்த்தை பகிர்ந்து கொள்வதிலும் அதிகமாக ஆர்வம் கொண்டிருந்தார்கள் மக்கள். வார நாட்களில் அவரவர்கள் இருக்கின்ற ஜபக்கூடங்களில் இணைந்து செபிப்பார்கள். ஆனால் இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சி பணிக்காக, இந்த ஆலயத்தில் செய்யக்கூடிய எல்லா செலவினங்களுக்காக ஒவ்வொரு குடிமகனிடமிருந்தும் 2 திராக்மாக்கள் அவர்கள் வரியாக பெறுவது வழக்கம். அது எப்படிப்பட்ட செலவினங்கள் என்றால், ஒவ்வொரு நாளும் ஆலயத்திலேயே செம்மறி ஆடுகளை பலி செலுத்துவதற்காக செலவினங்கள், ஆலய பணிக்கு தேவையான செலவினங்கள், ஆலயத்திலே பணி செய்து கொண்டிருக்கின்ற குருக்களுடைய ஆடம்பர உடைகளுக்கு தேவையான செலவினங்கள் என்று இப்படி பல வகைகளிலே பிரித்து வைத்து இந்த செலவினங்களுக்கு மக்களிடமிருந்து வரி வசூலிப்பது வழக்கம். அது யார் என்றால், 20 வயது ஆரம்பிக்கப்பட்ட ஒவ்வொரு இளைஞர்களிடமிருந்தும், கல்லறைக்கு செல்லுகின்ற மரணிக்கின்ற அந்த முதிய வயதில் இருக்கின்ற ஒவ்வொருவரிடமும் இந்த 2 திராக்மாக்கள் வசூலிப்பது வழக்கம். இது எப்படி வசூலித்தார்கள் என்றால், இந்த வசூலிப்பதற்கு முன்னதாக நம்முடைய கணக்கு பிரகாரம் மார்ச் மாதம் என்று சொல்லக்கூடிய ஆதார் என்கின்ற யூதர்கள் சொல்லக்கூடிய மாதத்தின் 15வது நாள் ஒவ்வொரு கிராமங்களிலும் இந்த அலுவலகங்கள் திறந்து வைக்கப்படும். இப்படி திறந்து வைக்கின்ற பொழுது இந்த திராக்மா வரியை செலுத்த வேண்டும். 25ஆம் தேதிக்குள் செலுத்தாதவர்கள் நேரடியாக எருசலேம் ஆலயத்தில் சென்று செலுத்த வேண்டும். இதுதான் அந்த யூத சட்டப்படி அவர்கள் கொடுக்கப்பட்ட விதிமுறைகள். இதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் விதிவிலக்கல்ல. எனவே அற்புதமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கிறார், இந்த வரியை யாரிடமிருந்து பெறுகிறார்கள்? தங்களுடைய மக்களிடமிருந்தா மற்றவரிடமிருந்தா என்று. பேதுரு அற்புதமாக சொல்லுவார், மற்றவர்களிடமிருந்து தான் என்று. ஏனென்றால் வரி செலுத்துவதில் கூட 2 முறைகள் இருக்கிறது. ஒன்று அடிமைகள் செலுத்தக்கூடிய வரி, இன்னொன்று குடிமக்கள் செலுத்தக்கூடிய வரி. அடிமைகள் என்பவர்கள் இன்னொரு அரசன் தங்களுடைய நாட்டை ஆட்சி செலுத்துகின்ற பொழுது அந்த நாட்டிற்குரிய அனைவருமே அந்த அரசனுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். எனவே அடிமைகள் வரி, குடிமக்கள் வரி என்று சொல்லப்படுகிறது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல, ஆயினும் நம்முடைய வரியை செலுத்த வேண்டும் என்று இயேசு பேதுருவை அழைத்து கடலில் சென்று தூண்டிலிட்டு அது பிடிக்கின்ற முதல் மீனுடைய வாயிலிருந்து பார்த்தால் ஸ்தாத்தேர் என்கிற நாணயத்தை காண்பாய், அதை வரியாக செலுத்திவிட்டு வா என்று சொல்லுகிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிலே மனிதனாகும் இறைத்தன்மையோடு பிறந்தவர் கூட அரசாட்சிக்கு உட்பட்டு தன்னுடைய இந்த மன்னக பயணத்திலே தன்னுடைய பிரசன்னத்தின் வழியாக யாருக்கும் எந்த இடையூறுகளும் இருந்துவிடக்கூடாது என்பதை வெளிப்படுத்துவதற்காக இயேசு இங்கே பேதுருவிடம்
வரி செலுத்த அவருக்கும் அந்த வழியை வகுத்து அனுப்புகிறார். அந்த அளவிற்கு இந்த மண்ணுலகில் இருக்கின்ற பொழுது அனைத்தையும் மதித்தார், அனைத்தையும் நேசித்தார், அனைத்தையும் ஆசீர்வதித்தார். தன்னுடைய வார்த்தைகளினாலோ செயல்பாடுகளினாலோ எந்த விதத்திலும் யாருக்கும் குறைகள் வந்து விடக்கூடாது என்பதுதான் இயேசுவனுடைய விருப்பம். அவருடைய அன்பின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் இயேசுவை போல வாழ முயற்சி செய்வோம். நம்முடைய சொல்லும் செயலும் எப்பொழுதும் பிறருக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. அதோடு இணைந்து நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எப்படிப்பட்ட துயரங்களாக இருக்கட்டும், இயேசுவோடு இணைந்து நாம் பயணித்தோம் என்றால் உயிர்த்தெழுதல் போல நமக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயணமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தினால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் அது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் அது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் வகுப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, இவ்விழுதும் அழைத்து கொண்ட அன்னம்மா என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் மக்குமதவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவி மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்துள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ் செய்யும். ஆமென். எருசலேமை உயர்தர கோதுமையினால் உன்னை நிறைவடைய செய்யும் ஆண்டவரை போற்றுவாயாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிணைக்க செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் என்றும் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு